الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وعد الله الذين آمنوا منكم وعملوا الصالحات ليستخلفنهم في الأرض كما استخلف الذين من قبلهم وليمكنن لهم دينهم الذي ارتضى لهم وليبدلنهم من بعد خوفهم أمنا يعبدونني لا يشركون بي شيئا ومن كفر بعد ذلك فأولئك هم الفاسقون صدق الله العلي العظيم. அகில உலகையும் படைத்து பரிபாலித்து ரட்சிக்கும் அல்லாஹுக்கே எல்லா புகழும் உரித்தானது. ஸலாத்தும் ஸலாமும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தினர் தோழர் தொடர்ந்தோர் அனைவரின் மீதும் உலகில் உள்ள மோமின்களான நல்லடியார்களான ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதும் குறிப்பாக இறையருளை நாடி ஜும்ஆ தொழுகைக்காக அவனது இல்லத்திலே ஒன்று குழுமியிருக்கும் நம்மனைவர் மீதும் என்னென்றும் நின்றில்லவட்டுமாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, இளைஞர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பல்வேறு வகையான அலட்சியங்களை காட்டிக்கொண்டிருக்கிறோம். சம்பாதிப்பதிலே அலட்சியம் இருக்கிறது சில பேருக்கு. குடும்பத்தை பொறுப்பாக நடத்துவதிலே சிலருக்கு அலட்சியம் இருக்கிறது. ஏதேனும் பொறுப்பை பதவியை வகிக்கிறோம் என்று சொன்னால் அதிலும் கூட சிலருக்கு அலட்சியம் இருக்கிறது. இப்படி பல்வேறு வகையான அலட்சியங்கள். உண்மையில் அலட்சியம் என்கிற வார்த்தை அசட்டையாக இருப்பது, ஆங்கிலத்தில் கேர்லெஸ்ஸாக இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே இந்த அசட்டையாக இருப்பது, கவனமில்லாமல் இருப்பது என்பதனுடைய சரியான அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த வார்த்தையிலேயே இருக்கிறது. லட்சியம் இல்லாமல் இருப்பது தான் அலட்சியம். மனித வாழ்க்கைக்கு ஒரு லட்சியம் இருக்க வேண்டும். ஒரு இலக்கை நோக்கிய பயணம் அவனுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ஒரு குறிக்கோள் இருக்க வேண்டும். அது துனியாவினுடைய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, மறுமையினுடைய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, ஒரு இலக்கை நிர்ணயித்து அதை நோக்கி பயணப்படுவதுதான் இலட்சியமான வாழ்க்கை. இலட்சியம் இல்லை என்று சொன்னால் அது அலட்சியம் என்றாகிவிடுகிறது. குறிக்கோள் இல்லை, இலக்கு இல்லை. வாழ்க்கை மனிதனை எப்படி வழிநடத்துகிறதோ அப்படியே போகிறது. குறிப்பிட்ட இலக்கை நோக்கிய பயணம் அல்ல. போகிற வரைக்கும் போவோம், எவ்வளவு தூரம் போகுதோ அவ்வளவு தூரம் போகட்டும், என்னமோ நடக்கட்டும், எங்கேயோ நடக்கட்டும், யாருக்கோ நடக்கட்டும். இப்படியெல்லாம் இருப்பது தான் லட்சியம் இல்லாமல் இருப்பது. அதைத்தான் தமிழில் அலட்சியம் சொல்கிறாங்க. ஆனால் இலக்கில்லாமல், லட்சியம் இல்லாமல், கொள்கை இல்லாமல் இருக்கிற இந்த விஷயத்தை தமிழ் வழக்கின் அடிப்படையில் ஆ என்று எழுதி அலட்சியம் என்று சொல்கிற பொழுது அதனை கவனமற்று இருத்தல், அசட்டையாக இருத்தல் என்கிற பொருளோடு நாம் பயன்படுத்தி இருக்கிறோம். இந்த மாதிரியான அலட்சியங்களுக்கு பல காரணங்கள் இருக்கின்றன. நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் வருமா இல்லையா? அது நான் மேலே சொன்ன ஏதாவது ஒரு துறையாக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், அல்லது வேறு ஏதேனும் விஷயத்தில் நமக்கு ஏற்படுகிற சின்ன சின்ன தவறுகள். இந்த சின்ன சின்ன தவறுகள் இருக்கிறதே, அதில் கவனம் இல்லாமல் இருக்கிற பொழுதுதான், அல்லது அந்த விஷயத்தை சரி சின்னது தானே என்கிற ரீதியிலே ஒரு காம்ப்ரமைஸ் செய்து கொள்கிற பொழுது, அந்த சின்ன சின்ன தவறுகளோடு ஒரு சமாதானத்தை செய்து கொள்கிற பொழுது, அதே மாதிரி இந்த சின்ன சின்ன தவறுகள் வருகிற பொழுது இனி இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணக்கூடாது என்கிற மாதிரியாக உறுதி எடுத்து கொள்ளாமல் இருக்கிற பொழுது ஒருவருடைய வாழ்க்கையிலே இந்த அலட்சியம் என்பது
அல்லாஹ்வுடைய தண்டனை மாதிரி வந்துடுது. உண்மையிலேயே அலட்சியமாக இருப்பதுங்கிறது சாதாரணமாக நினச்சி கடந்து போகிற விஷயம் இல்லை. அறிஞர்களுடைய கருத்தின் அடிப்படையில் ஒரு மனுஷன்ட்ட அலட்சியம் வருதுன்னா அல்லாஹ்வுடைய தண்டனையாக்கும். அது இவனுடைய கவனமற்ற தன்மை, அது இறைப்புறத்திலிருந்து வருகிற தண்டனை. அல்லாஹ் பார்த்து கொடுத்துருக்கிறான். நாமெல்லாம் அலட்சியமாக இருப்பதை தனி மனித தவறாக நினைக்கிறோம். ஆனால் உண்மையிலே அலட்சியம் அந்த மனுஷனுக்கு இருக்கக்கூடிய கவனமற்ற தன்மைக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தண்டனையாக்கும் என்கிற அளவுக்கு அறிஞர்கள் கருத்து சொல்கிறாங்க. ஆனால் அன்பானவர்களே, இந்த மாதிரி வாழ்க்கையில் ஏற்படுகிற இந்த சின்ன சின்ன தவறுகள், அதனை காம்ப்ரமைஸ் செய்து கொள்வது, அப்படி காம்ப்ரமைஸ் செய்து கொள்கிற பொழுது வாழ்க்கையை பற்றிய பிடிப்பில்லாமல் போவது, இலக்கில்லாமல் பயணிப்பது, அலட்சியமாக இருக்கிறதுங்கிறதெல்லாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது என்று சொன்னாலும் அதனுடைய விளைவுகள் ஒரு தனி மனிதனை பொறுத்த வரைக்கும் அவனோடு முடிந்து விடுகிறது. அந்த மாதிரியான அலட்சியங்களால் ஏற்படுகிற இழப்புகளை விட இந்த எஸ்ஐஆர் என்று சொல்லப்படுகிற தீவிர வாக்காளர் சீரமைப்பு என்கிற அந்த பணி இருக்கிறதே, அதில் காட்டுகிற அலட்சியம் என்பது மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்தும். நான் மேலே சொன்னதெல்லாம் தனி மனித இழப்புகள், அது அவனோட போகும். ஆனால் எஸ்ஐஆரில் காட்டுகிற அலட்சியம் ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் படுகொழியில் தள்ளும். அப்படி தள்ளப்படுகிற பொழுது இந்த தனி மனிதனுடைய அலட்சியத்தை மட்டுமல்ல, சீரமைக்க முடியாதுங்கிறது மட்டுமல்ல, நம்முடைய இஸ்லாமிய வாழ்க்கையை கூட மீட்டெடுத்து கொள்ள முடியாது. துனியாவையும் இழந்து விடுவோம், அதன் மூலமாக மறுமையையும் இழந்து விடுவோம். அந்த அளவுக்கு ஆபத்தான விஷயம். இதை பற்றி எல்லாம் நம்முடைய சமுதாயத்திலே பல்வேறு வகையான விழிப்புணர்வுகளை எடுத்து சொல்லப்பட்டாலும், அந்த இழப்புகளை பற்றி சொசைட்டிக்கு சரியான புரிந்துணர்வு வந்தாலும் இந்த பணியிலே மிகப்பெரிய பின்னடைவு தான் இன்று வரைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. தனிமனித தவறுகளால் ஏற்படுகிற அலட்சியத்தை விட எஸ்ஐஆரில் காட்டப்படுகிற அலட்சியம் மிக பெரியது. இதை பற்றியெல்லாம் நம்முடைய ஜும்மா உரைகளிலேயே தெளிவாக நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக ஒரே வாசகத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எஸ்ஐஆர் என்பது நம்முடைய வாக்குரிமையை பறிக்கிற விஷயம் அல்ல, நம்முடைய இஸ்லாமிய வாழ்க்கை உரிமையை பறிக்கிற விஷயம். இதன் மூலமாக மத்திய அரசு எந்த நோக்கத்தை வைத்திருக்கிறதோ அந்த நோக்கம் மட்டும் நிறைவேற்றப்பட்டால், அதாவது குடியுரிமை என்பது பறிக்கப்பட்டு விட்டால், நாம் சரியத்து என்று சொல்லி மாங்கு என்று அலட்டிக் கொண்டிருக்கிறோமே, அது பறிக்கப்பட்டுவிடும். முஸ்லிம் பர்சனலா என்பது எடுக்கப்பட்டுவிடும். காமன் சிவில் கோடு கொண்டு வரப்படும். அப்படி மட்டும் கொண்டு வரப்பட்டால் நம்முடைய திருமணங்களையோ, நம்முடைய தலாக்கு மாதிரியான விவகாரங்களையோ, குலா மாதிரியான விஷயங்களையோ இஸ்லாமிய முறைப்படி நடத்த முடியாது. முற்றிலும் இஸ்லாத்திற்கு எதிரான முறையில்தான் இதையெல்லாம் நடத்த வேண்டி இருக்கும். இஸ்லாத்திற்கு எதிராக ஒரு திருமணம் நடக்குமானால் அதனுடைய நிலைப்பாடு என்ன தெரியுமா? இஸ்லாமிய முறைப்படி நடந்தால் தான் அது ஷரியத்தின் அடிப்படையில் ஹலால். இஸ்லாமிய முறையில் இல்லாமல் ஒரு திருமணம் நடந்தால் அதற்கு பெயர் பட்டவர்த்தனமான ஜினா, விபச்சாரம். எந்த அளவுக்கு வீரியமான விஷயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய இஸ்லாமிய ஷரியத்தின் அடிப்படையிலே நம்முடைய திருமணங்கள் நடத்தப்படாமல் இந்த அரசாங்கம் நம்மை நெருக்கடிக்குள்ளாக்கிவிட்டால், அதற்கு பிறகு நடத்தப்படுகிற திருமணங்கள் இந்திய அரசாங்கம் சொல்லுகிற வழிகாட்டுதல்படி நடக்க வேண்டும். ஈஜாப் கபூலெல்லாம் இருக்காது, சாட்சிகள் வச்சு நடக்காது, இமாமுடைய குத்துபா வச்சு நடக்காது. அப்படி நடத்தக்கூடாது என்று சொல்லுகிறான். தலாக்கு, குலா மாதிரியான விவாகரத்து பிரச்சனைகளை இஸ்லாமிய ஷரியத்தின் அடிப்படையில் நடத்த முடியாது. எவனோ ஒருவன் கொண்டு வருகிற சட்டத்தின் அடிப்படையிலே நடைமுறைப்படுத்த வேண்டி இருக்கும். அப்படியெல்லாம் நடைமுறைப்படுத்தினால் பெயரளவில் தான் நாம் முஸ்லீமாக இருப்போம், செயலளவில் முற்றிலும் காஃபிர்களாக இருப்போம். நஊது பில்லாஹ், அல்லாஹ் காப்பாற்றுவானாக. அந்த அளவு வீரியமான விஷயம் நம்முடைய பர்சனலாக பிடுங்கப்படுகிற விஷயம். அது மட்டுமல்ல, புதிய புதிய குடியிருப்புகளிலே புதிதாக மஸ்ஜிதுகளை கட்ட முடியாது.
இருக்கிற மஸ்ஜிதுகளையும் காப்பாற்ற முடியாது. முதலிலேயே சொன்ன மாதிரி டிரைவிங் லைசன்ஸிலிருந்து எல்லா வகையான லைசன்ஸுகளும் பறிக்கப்படும், ரேஷன் கார்டுகள் பறிக்கப்படும். புதிதாக எந்த இடத்திலும் வீட்டை கட்ட முடியாது, இருக்கிற வீட்டை விற்கவும் முடியாது. கொள்வினை கொடுப்பினைகளை எல்லாம் முஸ்லிம்கள் செய்ய முடியாது. அந்த அளவுக்கு மகா பெரிய வீரியமான விஷயம் ஒரு மனுஷனுடைய குடியுரிமை பறிக்கப்படுகிற விஷயம். அந்த குடியுரிமை பறிப்பதனுடைய முன்னோட்டம் தான் வாக்குரிமை பறிப்பு. இதனை நாம் முஸ்லிம் சமுதாயம் மிக தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஆனால் வாக்குரிமையை பறிக்கிறார்கள் என்கிற அளவுக்குத்தான் முஸ்லிம் சமுதாயத்திலே விழிப்புணர்வு இருக்கிறதே ஒழிய அதன் மூலமாக நம்முடைய ஷரியத் பிடுங்கப்பட்டு இஸ்லாமிய வாழ்க்கை உரிமையையும் பறிக்கப்படுகிற அபாயம் இருக்கிறது என்பதை இந்த முஸ்லிம் சமுதாயம் போதுமான அளவுக்கு புரிந்து கொள்ளவில்லை. அதனால்தான் இது விஷயத்தில் முஸ்லிம் சமுதாயம் அலட்சியமாக இருக்கிறது என்று நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன். இப்பொழுது வரைக்கும் கூட கணிசமான முஸ்லிம்கள் இந்த எஸ்ஐஆர் என்கிற அந்த ஃபார்மிங் அந்த படிவத்தை முழுமைப்படுத்தாமலேயே இருந்து வருகிறார்கள். இப்போ இந்த இடத்துல இந்த அலட்சியத்தினுடைய பின்னணியில் நாம் நிறைய விஷயங்களை யோசிக்க வேண்டி இருக்கிறது. அதை நாம் குறிப்பிட்டே ஆக வேண்டும். இப்போ நடைபெற்று வரக்கூடிய இந்த எஸ்ஐஆர் விண்ணப்ப படிவங்களை பூர்த்தி செய்து கொடுப்பதில் நம்முடைய முஸ்லிம் சமுதாய மக்கள், தனி மனித மக்கள் ஒன்று அறியாமையில் இருக்கிறாங்க, அல்லது அச்சத்தில் இருக்கிறாங்க, அல்லது அலட்சியத்தில் இருக்கிறாங்கன்னு கடந்த வார உரையில் எடுத்து சொன்னேன். இதனுடைய விளைவுகளை எல்லாம் நாம் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இந்த பாமை, இந்த படிவத்தை பூர்த்தி செய்து கொடுக்கிற விஷயத்தில் நாம் சீரியஸாக இதை எடுக்கலை அப்படிங்கிற மாதிரி தோன்றுவதற்கு சில காரணங்கள் இருக்கிறது. இந்த விஷயத்திலே நம்முடைய சமுதாய அமைப்புகள், அந்த சமுதாய அமைப்புகளுடைய தலைவர்கள் இன்னும் கூடுதலாக கவனம் எடுத்துக்கொண்டு களப்பணியாற்றுவதற்கு முன்வர வேண்டும். இன்னும் ஒரு சில நாட்கள் தான் இருக்கின்றன. டிசம்பர் 4ஆம் தேதி இந்த படிவத்தை பூர்த்தி செய்து கொடுப்பதற்கான தவணை முடிவடைகிறது. அதற்கு பிறகு ஜனவரி 9ஆம் தேதி அன்று வெளியிடப்பட இருக்கக்கூடிய வரைவு வாக்காளர் பட்டியலிலே நம்முடைய பெயர் இடம்பெறாமல் போகிற எல்லா சூழல்களும் இருக்கிறது. அதை தாண்டி அந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் நம்முடைய பெயர் இல்லாமல் போனால் பிறகு அந்த பெயரை சேர்ப்பதற்கான சட்ட ரீதியான வழிமுறைகள் இன்னும் இருக்கின்றன என்றாலும் கூட இந்த எஸ்ஐஆர் படிவம் என்பது மிக முக்கியத்துவமாக கையில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது தேர்தல் ஆணையத்தின் மூலமாக. உதாரணத்தை தான் பீகாரில் நம்ம பார்த்திருக்கிறோம். அப்படி நம்முடைய கண்களுக்கு முன்னாலேயே எடுத்துக்காட்டுகள் இருக்கும் பொழுதும் கூட இந்த கடைசி நேரத்திலாவது நம்முடைய கவனக்குறைவை விட்டுவிட்டு, நம்முடைய அலட்சியத்தை விட்டுவிட்டு கடைசி நாட்களிலாவது தீவிரமான முறையில் இதை பதிவு செய்து கொடுக்கணும். இதை பதிவு செய்து கொடுக்கறதுல ஒரு தனி முஸ்லிம் காட்டுகிற அக்கறையை விட நம்முடைய அமைப்புகளுடைய அக்கறை குறைவாக இருப்பதாகவே தோன்றுகிறது. அங்கும் இங்குமாக நம்முடைய சமுதாய அமைப்புகள் இந்த பணியை மேற்கொண்டு வருகிறார்கள் என்பதில் மாற்று கருத்தில்லை. செய்துட்டு தான் இருக்கிறாங்க அமைப்புகள். ஆனால் இதன் வீரியம் எந்த அளவுக்கு பெருசோ அந்த வீரியத்தை புரிந்து கொண்டு இந்த பணி மும்முரமாக எடுக்கப்படவில்லை, பரவலாக எடுக்கப்படவில்லை என்று நான் கருதுகிறேன். யோசித்து பார்க்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? இந்த விஷயத்தில் ஒரு தனி முஸ்லிம் அவனுடைய அலட்சியத்தை நீக்குவதையும் அவர்களுக்கான வாக்குரிமையை பெற்றுத்தருவதையும் விட வேறு என்ன சமுதாய பணி இருக்க முடியும்? அவனுடைய கல்வியா, அவனுடைய பொருளாதாரமா, அரசியல் உரிமைகளை பெற்றுத்தருவதா? சமுதாய பணி என்பதன் பின்னணியிலே இதையெல்லாம் தான் அஜெண்டாவாக வைத்துக்கொண்டு முஸ்லிம் சமுதாயத்துக்காக வேண்டி களமாடி வருகிறோம், அமைப்புகளை நடத்துகிறோம், போராட்டங்களை நடத்துகிறோம், மாற்று கருத்தில்லை. ஆனால் வாழ்க்கை உரிமையே பறிக்கப்பட்டு விட்ட பிறகு இதற்கெல்லாம் என்ன அர்த்தம் இருக்க முடியும்? அப்போ எஸ்ஐஆர் பதிவும் என்பது சமுதாய பணியிலேயே பெரிய பணி. இந்த விஷயத்திலே நம்முடைய அமைப்புகளும் சமுதாய தலைவர்களுமே அலட்சியமாக இருந்தால் பிறகு சமுதாய மக்கள் மட்டும் எப்படி இதனை விழிப்புணர்வோடு எதிர்கொள்வார்கள்? யோசித்து பார்க்க வேண்டிய விஷயம். சமுதாய மக்களுடைய உரிமைகளை காப்பதற்கும்
அவர்களுக்கான கல்வி, பொருளாதாரம், அரசியல் உரிமைகளுக்காக அமைப்புகளையும் கட்சியையும் ஆரம்பித்துவிட்டு அதன் அடிப்படையிலே சில பல வாழ்வுரிமை மாநாடுகளையும் கூட போராட்டங்களையும் கூட நடத்துவதோடு நம்முடைய பொறுப்புகள் முடிந்திரலையே. நம்முடைய பொறுப்புகள் அதை தாண்டியும் இருக்கின்றனவே. அப்படிப்பட்ட வாழ்வுரிமை மாநாடுகளையும் போராட்டங்களையும் நடத்திய நாம் இப்பொழுது நம்முடைய மக்களினுடைய வாழ்க்கை உரிமையான எஸ்ஐஆர் மூலம் பறிக்கப்படுகிற ஒரு முயற்சியை மேற்கொள்ளப்படுகிற சமயத்தில் நம்மளால் நிம்மதியாக தூங்க முடியுமா? சமுதாய தலைவர்கள், பொறுப்பாளர்கள் என்கிற பேரில் ஒரு தனி முஸ்லீம் அலட்சியமாக இருக்கலாம், அறியாமையில் இருக்கலாம். ஏனென்றால் அவன் ஒரு சராசரி முஸ்லீம், பாமர முஸ்லீம், அப்படித்தான் அவர்கள் இருப்பார்கள். அதுதான் அவருடைய இயல்பாக கூட இருக்கும். ஆனால் சமுதாய தலைவர்களுடைய பொறுப்பு அப்படி அல்ல. நம்முடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட பேர்களுக்கு வாழ்க்கை உரிமைகள் பறிக்கப்படுகிற நேரத்தில் நம்முடைய சமுதாய தலைவர்களுக்கு தூக்கம் வரக்கூடாது. அதனால்தான் அவர்கள் சமுதாய தலைவர்களாக இருக்கிறார்கள். வெகுண்டெழ வேண்டும். இதற்கு முன்னால் நம்முடைய வாழ்க்கை உரிமைகள் பறிக்கப்படுகிற பொழுது நடத்திய போராட்டங்களை விட வீரியமான போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும். ஒரு கால் நம்முடைய வாக்குரிமைகள் இந்த வரைவு வாக்காளர் பட்டியலிலே இடம்பெறாமல் போனால், முன்னோட்டமாகத்தான் அதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். ஒரு கால் கணிசமான முஸ்லிம்கள் இந்த வாக்காளர் பட்டியலிலிருந்து பெயர்களை இழந்து விடுவார்கள் என்று சொன்னால் அதற்கு பிறகு தூங்கிக் கொண்டிருப்பதிலே அர்த்தமில்லை, அல்லது அதற்கு பிறகு போராட்டம் நடத்தி பிரயோஜனம் இல்லை என்பதால் ஒரு முன்னெச்சரிக்கையாக இதனை நான் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நம்முடைய பொறுப்புகள் அதோடு முடிஞ்சிடல. நாம் யோசித்து பார்க்க வேண்டிய விஷயம், நாம் மட்டும் இந்த மாதிரி சமுதாய மக்களை அவர்களுடைய வாழ்க்கை உரிமையை பெற்றுக் கொடுப்பதிலே கவனம் இல்லாமல் இருந்துவிட்டு உறங்கிக் கொண்டிருந்தால் இதுவரை நாம் நடத்திய மாநாடுகளுக்கும் போராட்டங்களுக்கும் அர்த்தம் இல்லாமல் போய்விடாதா? எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய அமைப்புகளின் மீது, அமைப்புடைய தலைவர்கள் மீது நம்முடைய மக்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை நாம் இழந்துவிட மாட்டோமா? யோசித்து பார்க்க வேண்டும். இப்போ இதனை நான் இத்தோடு நிறுத்தி விடுகிறேன். சராசரி முஸ்லீமை விட சமுதாய தலைவர்களுக்கும் அதன் அமைப்புகளுக்கும் பொறுப்பு அதிகம் என்பது மட்டும்தான் நான் சொல்ல விட வேண்டிய விஷயம். அவர்கள் அலட்சியமாக இருக்கிறார்கள் என்று சொல்லவில்லை, கவனக்குறைவாக இருக்கிறார்கள் என்று சொல்லவில்லை. வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. எல்லா அமைப்புகளும் அதனுடைய தலைவர்களும் களப்பணியாற்றி கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் எஸ்ஐஆருடைய வீரியம் புரிந்து பல பணிகள் முன்னெடுக்கப்படவில்லையோ, தீவிரப்படுத்தப்படவில்லையோ என்கிற ஆதங்கத்திலே செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இத்தோடு நான் அதனை விட்டுவிடுகிறேன். கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி வரலாற்றில் ஒரு பதிவு இருக்கிறது. அந்த பதிவை சொல்வதற்கு முன்னால் இந்த வாசகங்களை பார்க்கலாம். கலீஃபா உமர் அவர்களே, நீங்கள் ஆட்சி செய்தீர்கள், நீதி செலுத்தினீர்கள், மன நிம்மதியை கைவசப்படுத்தி கொண்டீர்கள். எனவே உங்களால் நிம்மதியாக உறங்கவும் முடிகிறது. உமர் அவர்களை பார்த்து யாரோ ஒருவர் சொன்னது, இப்போதைக்கு அது இருக்கட்டும். அவர் உறங்கிக் கொண்டிருக்கிறார். உறங்கிக் கொண்டிருப்பதை பார்க்கிற பொழுது சொன்ன வாசகம், கலீஃபா உமர் அவர்களே, நீங்கள் ஆட்சி செய்தீர்கள், நீதி செலுத்தினீர்கள், மன நிம்மதியை கைவசப்படுத்தி கொண்டீர்கள். எனவே உங்களால் நிம்மதியாக உறங்க முடிகிறது. இது பாரசீக மன்னருடைய தூதர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி கூறிய சில வார்த்தைகள். பாரசீக மன்னர் ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்திலே அனுப்பி வைத்த தூதர் கலீஃபாவை தேடி வருகிறார். மதீனாவை அடைந்த தூதர் கலீஃபா எங்கே இருப்பார் என்று கேட்கிறார், விசாரிக்கிறார். அப்போ மக்கள் அவரிடத்தில் சொல்கிறார்கள், எங்கே போனால் அவரை பார்க்க முடியுமோ அந்த இடத்த சொல்கிறாங்க. இந்த இடத்துல இருப்பார், இங்கே போய் பார்த்தா அவரை பார்க்கலாம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அப்போ மக்கள் குறிப்பிட்ட இடத்தை தேடி, அவர் தங்கியிருக்கக்கூடிய இடத்தை தேடி அந்த பாரசீக மன்னருடைய தூதர் போறார். ஒரு கட்டத்தில் மக்கள் குறிப்பிட்ட இடத்தை அடைஞ்சிட்டார். பார்த்தா சுற்றுமுற்றும் எதுவுமே இல்லை. நாடாளுகின்ற கலீஃபாவினுடைய, நாட்டு மக்களினுடைய தலைவருடைய இருப்பிடம் பிரம்மாண்டமானதாக இருக்கும் என்பது அந்த தூதருடைய எதிர்பார்ப்பு. அவருடைய எதிர்பார்ப்புகளை எல்லாம் பொய்யாக்குகிற வகையிலே, ஏமாந்து போகிற வகையிலே வெறும் வெட்டவெளி. இங்கேயா கலீஃபா இருப்பார்? நம்மை மக்கள் ஏமாற்றி விட்டார்களோ? பாரசீக மன்னனுடைய தூதர் என்பதற்காக நம்மை புறக்கணித்து விட்டார்களோ? அல்லது நம்மை கேலி செய்து விட்டார்களோ? திசை திருப்பி விட்டார்கள் மக்கள். நாடாளுகிற கலீஃபாவுக்குரிய இடம் என்ன? என்னை அனுப்பி வைத்திருக்கக்கூடிய இடம் என்ன? சுற்றுமுற்றும் பார்த்தால் ஒன்றுமில்லை. அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில மரங்கள் மட்டுமே இருக்கின்றன. சரளை கற்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு வெட்டவெளி. அங்கொன்றும் இங்கும் ஒன்றுமாக சில மரங்கள்.
நம்மை மக்கள் ஏமாற்றி விட்டார்கள், கேலி செய்து விட்டார்கள் என்று திரும்ப புறப்படுகிற சமயத்திலே ஒரு மரத்திற்கு கீழே ஒரு மனிதர் படுத்திருக்கிறார். அவர்கிட்டையாவது போய் கேட்போம் என்கிற அடிப்படையில் அருகே சென்று பார்க்கிற பொழுது ஹலீஃபா உமர் தான் படுத்து கொண்டிருக்கிறார். உடன் வந்தவர்கள் சொன்னார்கள், இவர்தான் நாடாளுகிற ஹலீஃபா. மரநிழலே எப்படி படுத்திருக்கிறார்? தன்னுடைய காலணிகளை தலைக்கு கீழாக தலையணையாக வைத்துக் கொண்டு உறங்கிக் கொண்டிருக்கிறார். அந்த சந்தர்ப்பத்தில் தான் பாரசீகத்தினுடைய மன்னர் கிஸ்ராவினுடைய தூதர் மேலே சொன்ன அந்த பிரபலமான வாசகத்தை எடுத்து சொன்னார். உலகத்திற்கான பாடத்தை அதில் உள்ளடக்கி சொன்னார். குறிப்பாக உலக ஆட்சியாளர்களுக்கான பாடம், குறைந்தபட்சம் நம்முடைய சமுதாய தலைவர்களுக்கும் அதில் பாடம் இருக்கிறது என்பதற்காக இதனை நான் இங்கே எடுத்து சொல்ல விரும்புகிறேன். கலீஃபா அவர்களே, நீங்கள் ஆட்சி செய்தீர்கள், நீதி செலுத்தினீர்கள், மன நிம்மதியை கைவசப்படுத்தி கொண்டீர்கள். எனவே உங்களால் நிம்மதியாக தூங்க முடிகிறது. இது யதார்த்தம், உலக உண்மை, உலக உரத்து சொல்லுகிற உண்மை. இன்றைக்கெல்லாம் நாடாளக்கூடியவர்கள் சொகுசுகளில் உல்லாசங்களில் ஊறி திளைக்கலாம். நம்முடைய பிரதமரை போல 10 லட்சம் ரூபாய்க்கு கோட்டுகளை அணியலாம், லட்சக்கணக்கான ரூபாய்களை கொடுத்து ஒரு வேளை காளான் உணவு வாங்கி சாப்பிடலாம், சொந்த விமானத்திலே நாடு நாடாக பறக்கலாம். ஒரு உல்லாச யாத்திரிகனைப் போல நம்முடைய பிரதமர் அந்தந்த நாட்டு கலாச்சாரத்தினுடைய உடையை அணிந்து கொண்டு டமாரம் அடித்து கொண்டு திரியலாம். ஆனால் ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்திற்கு போகிற பொழுது எஸ்கார்ட்கள் வேண்டும், பூனைப்படைகள் வேண்டும், ஜெட் பிரிவு பாதுகாப்புகள் எல்லாம் வேண்டும், வரிசையாக கார்கள் அணிவகுத்து செல்ல வேண்டும், துப்பாக்கி ஏந்திய காவலர்கள் இருக்க வேண்டும். அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? எந்த நேரத்தில் எவன் வந்து சுட்டு நம்மளை நாசமாக்குவானோங்கிற பயம். ஒரு ஆட்சியாளன் நிம்மதியாக உறங்க வேண்டும் என்று சொன்னால், நிம்மதியாக பயணப்பட வேண்டும் என்று சொன்னால், அவனுக்கு உலகத்தில் எவன் மூலமாகவும் யார் மூலமாகவும் எந்த உயிருக்கும் ஆபத்து ஏற்படக்கூடாது. பயந்து பயந்து பயணப்படுகிற நிலையிலே ஒரு நாட்டினுடைய ஆட்சியாளன் இருக்கிறான் என்று சொன்னால் அவன் நீதியான ஆட்சியை செலுத்தவில்லை. அதனால் எவனிடமிருந்து எந்த ஆபத்து வருமோ என்கிற அச்சத்தோடு தான் ஒருவன் பயணம் செய்ய வேண்டும். கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து பாரசீக மன்னருடைய கிஸ்ராவினுடைய தூதர் அதைத்தான் சொன்னார். எங்கள் நாட்டு மன்னர் உறங்குவதே இல்லை, காரணம் அவருக்கு பாதுகாப்பு இல்லை. கொஞ்சம் அசந்து தூக்கினாலும் எவனாவது உசுர பறிச்சுட்டு போயிடுவானோங்கிற ஆபத்தான சூழ்நிலையில் தான் எங்கள் நாட்டு மன்னரும் உறங்குகிறார். இப்படி எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாமல் மரத்தடியிலே காலணியை வைத்துக் கொண்டு தூங்க முடிகிறது என்று சொன்னால் நீங்கள் ஆட்சி செய்திருக்கிறீர்கள் என்று அர்த்தம். ஆட்சி என்று சொன்னால் நீதி செலுத்தி இருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். அதனால தான் நிம்மதியை உங்களால் கைவசப்படுத்த முடிந்திருக்கிறது. அந்த நிம்மதியின் காரணமாகத்தான் எந்த பயமும் அச்சமும் இல்லாமல் இப்பொழுது மரத்திற்கு கீழே உறங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். அது கலீஃபா உமர் அவர்களை பார்த்து சொன்ன ஒரு பாராட்டுரை அல்ல, மாறாக ஒரு அரசியல் உண்மையை அதற்குள்ளே அவர் வைத்துக் கொண்டு பேசினார். கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குடிமக்களிடத்திலே முழுமையான நீதியோடு நடந்து கொண்டார் என்பதும், அதனால் தான் அவர் நிம்மதியாக கண் குளிர்ச்சியோடு உறங்கிக் கொண்டிருக்கிறார் என்பதும் அவருடைய தூதருக்கு புரிந்துவிட்டது. குடிமக்களிடத்திலே முழுமையான நீதியோடு நடந்து கொள்ளக்கூடிய ஆட்சியாளர்களால் மட்டும்தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களைப் போல மன நிம்மதியை கைவசப்படுத்த முடியும். அப்பொழுதுதான் எந்த விதமான பாதுகாப்பு வளையமும் இல்லாமல் மக்களோடு மக்களாக, மக்களில் ஒருவராக அவரால் வாழ முடியும். அநீதியும் கொடுமையும் அக்கிரமமும் ஒரு நிலையில்லாத ஒரு வாழ்க்கை முறையும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி பாரசீக தூதர் சொன்ன வார்த்தைகள் நம்முடைய கவனத்திற்குரிய விஷயம். இஸ்லாத்திலே நீதி அப்படி என்பது வழக்குகளிலே சொல்லப்படுகிற தீர்ப்புகளோடு மட்டும் முடிந்து விடுகிற விஷயம் அல்ல. நீதியான தீர்ப்பு, பொதுவாக நீதி என்பது வழக்காடு மன்றங்களில் பயன்படுத்தப்படுகிற வார்த்தை, தீர்ப்போடு பயன்படுத்தப்படுகிற வார்த்தை. ஆனால் இஸ்லாத்திலே நீதி என்பது வழக்காடு மன்றங்களை தாண்டி, வக்கீல்களை தாண்டி, நீதிபதிகளை தாண்டி, நீதிமன்றங்களை தாண்டி ஒரு தலைவருடைய கையிலும் இருக்கிறது. ஒவ்வொரு தலைவரும் தனக்கு கீழே இருக்கக்கூடியவர்களோடு நீதியோடு நடந்து கொள்ள வேண்டும். அது அவருடைய பொறுப்பாகவே இஸ்லாத்திலே நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள். உங்களுக்கு கீழே இருப்பவர்களை பற்றி நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள் என்கிற ஹதீஸினுடைய தொடரிலே தலைவர்கள் குறிப்பாக சுட்டிக்காட்டப்படுகிறார்கள். வல் அமீரு ராயின், ஒவ்வொரு தலைவரும் அவருக்கு கீழே இருக்கக்கூடிய தொண்டர்கள், குடிமக்களுக்கு பொறுப்பாளி.
அந்த பொறுப்பை பற்றி நாளை ஒவ்வொரு தலைவரும் விசாரிக்கப்படுவார். அப்படியானால் தனக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் அநீதி இழைக்கப்படுகிற பொழுது அந்த அநீதியை களைகிற விஷயத்திலே மற்றவர்களை விட, சேவையாளர்களை விட அமைப்பினுடைய தலைவர்கள் முன்னணியிலே இருக்க வேண்டும் என்பதுதான் அந்த ஹதீஸ் சொல்ல வருகிற செய்தி. ஒரு சமுதாயத்தினுடைய தலைவன் அந்த சமுதாயத்தை விட்டு கொஞ்சமே விலகி இருந்தாலும் கூட அதனுடைய விளைவு எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளக்கமாக சொல்லியிருக்கிறார்கள். அதுவும் ஒரு சம்பவத்தின் பின்னணியில் நடந்ததுதான். நம்முடைய முஸ்லிம் சமுதாயத்திற்கும் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் குறைந்தபட்சம் அந்தந்த அமைப்பினுடைய தொண்டர்களுக்கும் தலைவர்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவு முறை என்பது எப்படி இருக்க வேண்டும்? குடிமக்களை விட்டு, தொண்டர்களை விட்டு தலைவர்கள் விலகி இருந்தால் அதனுடைய விளைவு எப்படி இருக்கும் என்பதை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. அது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாரசீகர்களோடு போர் செய்வதற்காக வேண்டி தலைமையேற்று செல்வதற்காக முடிவு செய்த சமயத்திலே அவரை தடுத்து நிறுத்தியவாறு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன ஒரு சின்ன சொற்பொழிவு, ஒரு சிற்றுரை. அவர் சொல்லுவார், படை நின்று கொண்டிருக்கிறது, எதிரிகளை எதிர்கொள்வதற்காக இஸ்லாமிய படை அணிவகுத்து நிற்கிறது. முன்னால் ஒரு குதிரையிலே ஹலீஃபா உமர் தலைமையேற்று நிற்கிறார். முஸ்லிம் சமுதாயத்துடைய பாதுகாப்பு, முஸ்லிம் சமுதாயத்துடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு பெரும் போராட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி செல்லுகிற அந்த சந்தர்ப்பத்திலே குறுக்கே நின்று அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார், ஹலீஃபா அவர்களே, ஆட்களினுடைய கூடுதல் குறைவின் அடிப்படையிலே இந்த மார்க்கத்தினுடைய வெற்றியும் தோல்வியும் நிர்ணயிக்கப்படுவதில்லை. நாம் எத்தனை பேர் இருக்கிறோம், எவ்வளவு குறைவாக இருக்கிறோம் அல்லது எவ்வளவு அதிகமாக இருக்கிறோம், அதை வச்சல்ல நமக்கான வெற்றி முடிவு செய்யப்படுவது. அது அல்லாஹ் வெற்றி அளித்த மார்க்கம். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய வாழ்க்கை என்பது நீங்களோ நானோ நமக்காக உருவாக்கி கொண்ட மார்க்கம் அல்ல, அல்லாஹ்வினால் வகுத்தளிக்கப்பட்டிருக்கக்கூடிய மார்க்கம். அவன்தான் இந்த படையையும் உருவாக்கி இருக்கிறான். இன்றைக்கு நாம் அடைந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலைமையை அடைவதற்காக உதவி செய்தவனும் அவன்தான். அல்லாஹ் நம்மிடத்திலே வாக்குறுதி அளித்திருக்கிறான், கவனத்தோடு இருங்கள் என்று சொல்லி திருக்குர்ஆன் ஷரீஃபிலே சூரத்து நூர் என்கிற 24வது அத்தியாயத்தின் 56வது வசனத்தை ஓதி காண்பிக்கிறார். வஅதல்லாஹுல்லதீன ஆமனு மின்கும் உங்களிலே எவர்கள் இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல்களும் செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கிறான். 3 வாக்குறுதிகள். அந்த வாக்குறுதிகள் இன்றைக்கும் பொருந்தக்கூடிய விஷயம். அன்பானவர்களே, இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயத்தினுடைய அத்துணை பிரச்சனைகளையும் அடிப்படையான 3 பிரச்சனைகளுக்குள் அடக்கிவிட முடியும். அடிப்படையான 3 பிரச்சனைகளுக்குள் முஸ்லிம் சமுதாயத்துடைய அத்தனை பிரச்சனைகளையும் உள்ளடக்க முடியும். இன்னைக்கு நம்முடைய அதிகமான சமுதாய பிரச்சனை என்ன? தனி மனித பிரச்சனைகளை விட்டு விடுவோம். சமுதாய பிரச்சனைகள் என்று பார்த்தால் முதலாவது விஷயம், அரசியலில் நமக்கான அதிகாரம் மறுக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயம். நம்முடைய கல்வி மறுக்கப்பட்டிருக்கிறது, நமக்கான பொருளாதாரங்கள் இழக்கப்பட்டிருக்கிறது, நமக்கான வரலாறு முடக்கப்படுகிறது, நமக்கான வரலாறுகள் மறைக்கப்படுகிறது. எனவே நம்முடைய இழந்த உரிமைகளை மீட்பதற்கும் இருக்கின்ற உரிமைகளை காப்பதற்கும் அரசியலிலே போராடி நம்முடைய அதிகாரத்தை நிலைநிறுத்தித்தான் நம்முடைய நலனையும் வெற்றியையும் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் பெற முடியும் என்று அரசியலிலே அதிகாரம் பெறுவதற்கான போராட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோம். எல்லாவற்றுக்குமான இறுதி தீர்வு முடிவு அரசியலிலே அதிகாரம் பெறுவதுதான் என்பதுதான் நம்முடைய பிரச்சனை. ஏனென்றால் இன்றைக்கு இந்திய முஸ்லிம்கள், தமிழக முஸ்லிம்கள் அரசியல் களத்திலே அனாதைகளாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எனவே நம்முடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அரசியலில் அதிகாரம் பெற வேண்டும். இதுதான் நம்முடைய முதல் பிரச்சனை. அரசியலிலே அனாதைகளாக இருப்பது, அரசியல் அதிகாரம் பெற வேண்டும். ஒன்று. இரண்டாவதாக நம்முடைய அடிப்படை பிரச்சனைகளில் முக்கியமானது என்ன தெரியுமா? ஷரியத்தை உருப்படியாக பின்பற்ற விடாமல் தடுத்துக் கொண்டிருக்கிறான். வக்ஃப் என்கிறான், ஹிஜாப் என்கிறான், முத்தலாக் என்கிறான், பர்சனலா என்று சொல்லுகிறான். இஸ்லாமிய ஷரியத்தின் அடிப்படையில் முஸ்லிம்கள் செயல்படக்கூடாது. காமன் சிவில் கொண்டு வருவோம், பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவோம், பர்சனலாவை தடை செய்வோம் என்று இஸ்லாமிய ஷரியத்தை முழுமையாக நிம்மதியாக பின்பற்ற விடாமல் தடுத்துக் கொள்ளப்பட்டு கொண்டிருக்கிறோம். இரண்டாவது பிரச்சனை. மூணாவது பிரச்சனை, எந்த நேரத்தில் என்ன நடக்குமோ என்கிற அச்சம். வடநாடுகளில் நடந்து கொண்டிருக்கிறது, தென் மாநிலங்களிலே இன்னும் வரைக்கும் அது வரல, வருவதற்கு ரொம்ப நேரமும் ஆகாது. நாம் அலட்சியமாக இருந்தால் வட மாநிலங்களே தூங்கிக் கொண்டிருக்கிற பொழுது புல்டோசர்களால் வீடுகள் இடிக்கப்படுகின்றன, நடுரவில் அரசுகள் நடத்தப்படுகின்றன, முன்னறிவிப்பில்லாமல் நடத்தப்படுகின்றன. அதைத்தான் சொன்னேன், எந்த நேரத்தில் என்ன நடக்குமோ என்கிற அச்சம். இந்த 3 அச்சப்பாடுகள்
அல்லது 3 பிரச்சனைகள் இன்றைக்கும் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமே, அதனை குறிப்பிட்டு அல்லாஹ் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன், மாற்றித் தருகிறேன் என்று வாக்குறுதி அளித்த சூரத்து நூர் 24வது அத்தியாயத்தின் 56வது வசனத்தை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எடுத்துச் சொல்வார்கள். அல்லாஹ் வாக்குறுதி அளித்திருக்கிறான், வஅதல்லாஹுல்லதீன ஆமனு மின்கும் வஅமிலுஸ் ஸாலிஹாத், உங்களிலே இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல் புரியக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கிறான். என்னவென்று? லயஸ்தக்லிஃபன்னஹும் ஃபில் அர்தி கமஸ்தக்லஃபல்லதீன மின் கப்லிஹிம், உங்களுக்கு முன்னால் இவர்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை தந்ததை போல இவர்களுக்கும் ஆட்சி அதிகாரத்தை தருவேன். ஏதோ ஒரு ஆட்சி அல்ல, எப்படிப்பட்ட ஆட்சியோ அல்ல, ஆட்சியை பிரதிநிதித்துவம் அல்ல, அல்லது பிச்சை பாத்திரங்களை ஏந்தி கொண்டிருப்பது போன்ற ஒற்றை சீட்டுகளுக்கான அலைவாய்கிற ஓட்டம் அல்ல, முழுமையான அதிகாரம் இவர்களுக்கு முன்னால் வழங்கப்பட்ட அதிகாரம். கலீஃபாக்களாக இருந்து உலகத்தையே ஆட்சி செய்த அதே அதிகாரத்தை இவர்களுக்கும் வழங்குவேன் என்று அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கிறான். நம்முடைய அரசியல் பிரச்சனைகள் தானே காரணம், அடிப்படை அரசியலிலே உரிமை இழந்திருப்பது தானே காரணம். அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கிறான், அவன் ஆட்சியை தருவான். வல யுமக்கின லஹும் தீனஹும் அல்லது தலாலஹும், அவர்களுக்காக எந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானோ அந்த மார்க்கத்தை பின்பற்றுவதற்குரிய சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்துவான். ஷரியத்து பிரச்சனையில் அல்லாடி கொண்டிருக்கிறோமா? இந்த வாக்குறுதியை பாருங்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், எந்த இஸ்லாத்தை பின்பற்றுவதற்கு உங்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்படுகிறதோ அந்த எந்த இஸ்லாத்தை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேனோ, திருப்திப்பட்டுக் கொண்டிருக்கிறேனோ, இஸ்லாம தீனா, இஸ்லாமிய மார்க்கத்தை உங்களுக்காக நான் பொருந்திக் கொண்டேன் என்று எந்த தீனை குறித்து அல்லாஹ் திருப்திப்பட்டானோ அந்த மார்க்கத்தை வலுவான அடிப்படையிலே நிலைநிறுத்துவான். அதனை பின்பற்றுவதற்கான பாசிபிலிட்டிஸ் வல யுமக்கின லஹும், உங்களுக்கு அதற்கான சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தி தருவோம் என்று அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கிறான். மூன்றாவதாக வல யுபத்திலன்னஹும் மின் பாதி ஹௌஃபிஹிம் அம்னா, இன்றைக்கு நிலவிக் கொண்டிருக்கக்கூடிய அச்சமான சூழ்நிலையை மாற்றி அமைதியான சூழ்நிலையை ஏற்படுத்தி தருவோம், மாற்றி தருவோம் என்று அல்லாஹ் வாக்குறுதி அளித்திருக்கிறான் என்று சொல்லி வசனம் தொடருகிறது. இந்த வசனத்தை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு முன்னாடி இந்த நாட்டினுடைய பாதுகாப்புக்காக வேண்டி படை திரட்டி கொண்டு தலைமையேற்று செல்லுகிற அந்த சந்தர்ப்பத்திலே தடுத்து நிறுத்தி சொல்லுகிறார், அல்லாஹ் வாக்குறுதி அளித்திருக்கிறான், கிடைக்கும் நமக்கான அதிகாரம். ஆனால் அல்லாஹ் வாக்குறுதியை காப்பாற்றுவான். நம்முடைய வாக்குறுதி மாறலாம், அல்லாஹ்வுடைய வாக்குறுதி மாறாது. அவனுடைய படைகளுக்கு உதவியும் செய்வான். ஆனால் அதே நேரத்தில் இஸ்லாத்திலே அந்த சமுதாயத்தினுடைய தலைவருடைய அந்தஸ்து என்பது ஒரு முத்து மாலையினுடைய கயிறை போல, அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார், ஒரு முத்து மாலையினுடைய கயிறு போல, கயிறை ஆதாரமாக கொண்டுதான் மணிகள் கோர்க்கப்படுகின்றன. தலைவருடைய ஸ்டேட்டஸ் என்பது ஒரு மாலையினுடைய கயிறை போல. மாலையின் கயிறு எவ்வளவு உறுதியாக இருக்குமோ அந்த அளவுக்குத்தான் மணிகளும் அதனோடு இணைந்திருக்கும் என்று சொல்லிவிட்டு அவைகளை ஒன்று சேர்ப்பதும் அந்த கயிறு தான். கயிறு அருந்து விட்டால் முத்துமணிகள் சிதறி சின்ன பின்னமாகிவிடும். பிறகு அவைகளை ஒன்று சேர்ப்பது கடினம். அரபிகள் எண்ணிக்கையில் குறைவானவர்களாக இருந்தாலும் இஸ்லாம் தான் அவர்களுடைய வலிமையை பெருகச் செய்திருக்கிறது. அவர்களுடைய கூட்டமைப்பு அவர்களுக்கு அந்த சக்தியை கொடுத்திருக்கிறது. அந்த முஸ்லிம் சமுதாயம் எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் அவர்களுக்கென்று ஒரு கூட்டமைப்பு இருக்கிறது, அவர்களுக்கென்று ஒரு தலைமை இருக்கிறது. நீங்கள் இங்கேயே அச்சாணியாக நிலைத்து நின்று அரபிகள் என்கிற நெடுவரிசையை சுழலச் செய்யுங்கள். இங்கேயே இருந்து கொண்டு போர் நெருப்பை மூட்டுங்கள். நீங்கள் இந்த சமுதாயத்தை விட்டு விட்டு படைக்கு தலைமையேற்று சென்றால் எல்லா இடங்களிலும் அரபிகளுடைய நிலைமை தடுமாறிவிடும், தாறுமாறாகிவிடும். அப்படி நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய எதிரிகளை விட பின்னால் ஒளிந்திருக்கக்கூடிய ஆபத்துகள் மேலும் கடுமையாகிவிடும். பாரசீகர்கள் நாளை உங்களை கண்டால் இப்படித்தான் சொல்லுவாங்க, இதுதான் அரபிகளினுடைய ஆணிவேர். இந்த உமர் என்கிற இந்த தலைவன் தான் அரபிகளுடைய ஆணிவேர். இந்த ஆணிவேரை அறுத்தெழுந்து விட்டால் பிறகு முஸ்லிம்களை வெற்றி கொள்வது இலகு, சுலபமாகிவிடும். பிறகு நாம் நிம்மதியாக ஓய்வெடுக்கலாம். முதலில் தலைவனை கொள்வோம், பிறகு அவனுக்கு கீழ் அணிதிரள்களை கொள்வோம். இதுதான் பாரசீகருடைய நிலைப்பாடு. இந்த நேரத்திலே அரபு சமுதாயத்தை, முஸ்லிம் சமுதாயத்தை இந்த மதீனாவிலே விட்டுவிட்டு போர் முனைக்கு செல்வது சரியல்ல என்று ஆராய்வு செய்தார். அதனால் அழிக்கவே அவர்கள் எல்லா சக்திகளையும் ஒருங்கிணைப்பார்கள். அவர்களுடைய எண்ணிக்கையை அதிகமாக இருப்பதை பற்றி நீங்கள் சொன்னீர்கள். ஆனால் நாம் இதற்கு முன்னாலும் யுத்தங்கள் செய்திருக்கிறோம். அப்பொழுதெல்லாம் பெரும் எண்ணிக்கையை பின்புலமாக வைத்துக் கொண்டு நாம் யுத்தம் செய்யவில்லை.
அல்லாஹ்வுடைய உதவியின் மூலமாக மட்டுமே நாம் படைகளை முன்னெடுத்து சென்றோம். இதுவரைக்கும் நாம் வெற்றி பெற்றதும் அல்லாஹ்வுடைய உதவியை கையில் வைத்துக் கொண்டுதானே தவிர எண்ணிக்கையின் அடிப்படையில். ஒரு சமுதாயத்திற்கு அதனுடைய தலைவனுடைய நிலை என்பது மாலையினுடைய கயிறை போல. நீங்கள் இங்கேயே இருந்து சமுதாயத்தை காப்பாற்ற வேண்டும். அணிதிரட்டப்பட்ட அத்துணை படைகளையும் திரும்ப வாபஸ் பெற்றுக்கொண்டு தலைவர் மதீனா திரும்பினார் என்பதை வரலாற்றிலே பார்க்கிறோம். சொல்ல வருகிற செய்தி என்ன தெரியுமா? ஒரு சமுதாயத்துடைய குடிமக்களுக்கும் அதனுடைய தலைவர்களுக்கும் இடையில் இருக்க வேண்டிய இணைப்பும் நெருக்கமும் எந்த அளவுக்கு இருக்க வேண்டும். ஒரு கண நேரம் சமுதாயத்தை தலைவர்கள் விட்டு கொடுத்து விட்டால் சமுதாயம் சிதறி சின்னாபின்னமாகிவிடும். இது நாம் அலட்சியமாக இருந்துவிடக் கூடாது. அந்த அலட்சியமாக இருக்கக்கூடாது என்பதிலே தலைவர்கள் மக்களை விட கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்கான குறிப்பாக உங்களுக்கு முன்னால் எடுத்து வைக்கிறேன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரியவர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த மார்க்கத்தை நமக்கு தந்திருக்கிறான். அவனுடைய உதவியும் நமக்கு பக்கபலமாக இருந்து கொண்டிருக்கிற பொழுது அச்சப்படக்கூடாது என்பதை போல அலட்சியமாகவும் இருந்துவிடக்கூடாது. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் அதற்கான தௌஃபீக்கை நிறைவாக தந்தருள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பாரக்கல்லாஹு லனா வ லக்கும் ஃபில் குர்ஆனில் அதீம் வ நஃபஅனா வ இய்யாக்கும் பில் ஆயாத்தி வ ذிக்ரில் ஹகீம். இன்னஹு தஆலா ஜவாதுன் கரீமும் மலிக்கும் ரഊஃபுர் ரஹீமுன் வ ரப்புன் ஹலீம்.